Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற next topic பார்த்தீங்கன்னா time period, frequency, phase difference and epoch in SHM. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட ஃபுல் ப்ரீஃப் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் தான் நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் கம்ப்ளீட்டாக ஒரு ஆசிலேஷன் எடுத்துக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை டினோட்டட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டி. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிற டைம் வந்துட்டு ஸ்மால் டி அப்படின்னா அதோட டைம் பீரியட் அப்படிங்கிறது கேபிட்டல் டியில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 2π. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னது 2π/ஒமேகா. ஸோ அப்போ அந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு எய்தர் சைன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். சைன் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி எழுதுவோம், yt இஸ் ஈக்குவல் டு a sin 2π/t இன்ட்டு டி. அடுத்தது காசாக இருந்துச்சு அப்படின்னா y ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு a cos 2π/t இன்ட்டு டி. ஸோ டி அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கேபிட்டல் டிங்கிறது டைம் பீரியட். ஸோ இந்த டி ஸ்மால் டி அப்படிங்கிறது எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டி ப்ளஸ் கேபிட்டல் டி, அதாவது உங்களோட டைம் டேக்கன் ப்ளஸ் டைம் பீரியட். ஸோ ஓவராலாக அப்போ எப்படி எழுதுவீங்க, y ஆஃப் டிக்கு பதிலாக டி ப்ளஸ் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு a sin 2π/t இன்ட்டு டி ப்ளஸ் டி. ஸோ இந்த 2π உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2π/t into t plus 2π/t t கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், a sin 2π/t into t is equal to y of t. ஸோ y of t plus t is equal to y of t. ஸோ அப்போ ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனோட ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் எடுத்துக்குதோ அதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். டினோட்டட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எஃப், எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா s-1 ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/t. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள், அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் எடுத்துக்குதோ அதை நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அதை க்ரீக் ஸ்மால் லெட்டர் ஒமேகாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் கம்பேர் பண்ணுங்கள். அப்போது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்போ எப்படி எழுதலாம், ஒமேகாஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ், அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல், அதாவது ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேஸ் அப்படின்னா கட்டம்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கலோட பொசிஷன் அண்ட் டைரக்ஷனை வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா டி ப்ளஸ் π0. அப்போ ஒமேகா டி ப்ளஸ் π0ங்கிறது என்ன வாழ்த்திக்கலாம் 5. ஸோ இது ஒரு ஃபேஸ் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல். அப்போ டி ஒரு பர்டிகுலர் டைம் இனிஷியல் டைம் t 0வாக இருக்கும்போது அதை நம்ம எப்போச் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 5 இஸ் ஈக்குவல் டு 5/0 அப்படிங்கிறத எப்போச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம 5/0 அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் எப்போச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு பார்ட்டிக்கல் வந்துட்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுகிறோம், y1 இஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா டி ப்ளஸ் π1 அண்ட் y2 இஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா டி ப்ளஸ் π2. ஸோ அப்போ ரெண்டுத்தோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுவோமா. அப்போ ∇φ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் π2 மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் π1 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், π2 மைனஸ் π1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட ஹரிசாண்டல் ஆசிலேஷனை பார்க்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மாஸை ஒரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம், அதை ஒரு ஸ்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் k அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது x0 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது ஸ்ப்ரிங்கை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, சுருக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அதோட x0 பாருங்கள். அண்ட் தென் இன்னும் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட x0 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிஸ்டமோட பிளாக் ஆஃப் மாஸ் எம்னு எடுத்துக்கிறோம். அது ஒரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் வித் ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட், இல்லைனா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், இல்லைனா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ x0 அப்படிங்கிறது ஈக்குவலிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன் ஆஃப் மாஸ். ஸோ வென் இட் இஸ் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்டு, ஒரு சைடு வந்துட்டு எப்படி இருக்கும், டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களோட மாஸ் வந்துட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்குது அப்படின்னா அதோட ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டுவர்ட்ஸ் எந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களோட ஈக்குவலிபிரியம் பொசிஷன்லேருந்து அண்ட் தென் இட் ரிலீஸ்ட். அப்போ என்ன பண்ணும், அது பேக் அண்ட் ஃபோர்த்தில் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அதோட மீன் பொசிஷனை நம்ம x0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் F அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டியூ டு த ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா உள்ளே வந்துட்டு தள்ளுறது.
ஸோ இது எதுக்கு ப்ரப்போர்ஷனாக இருக்கும் அப்படின்னா பிளாக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரப்போர்ஷனாக இருக்கும். அப்போது ஒரு டைமென்ஷனல் மோஷன் அப்படிங்கிறது எஃப் ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸு. ஸோ ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுகிறோம், மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ். எதுக்காக நெகட்டிவ் சைன் அப்படின்னு போட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சைன் போகிறோம். இதை நம்ம ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம ஹூக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி படித்தோம் நம்ம 7th லெசனில். ஸோ இப்போ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீனியராக இருக்கும். அதை வந்துட்டு பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே அது ட்ரூவாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில இடத்துல லார்ஜ் ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதோட ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போது ஃபோர்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரப்போர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் லார்ஜ். ஸோ அப்போ சிஸ்டமோட ஆசிலேஷன் லீனியராக இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லலாம், நான் லீனியர் ஆசிலேஷன். ஸோ அப்போது நம்ம லீனியர் ஆசிலேஷனை வந்துட்டு டிஸ்கஷன் பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக எதில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹூக்ஸ்லால தான் பார்த்துருக்கோம். ஹூக்ஸ்லால மெயின் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேவ் ஏ லீனியர் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருக்கோம், எம்ஏ. எஃப்ங்கிறத இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் எம் போட்டிருக்கோம். ஏக்கு பதிலாக ஆக்சிலரேஷன் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். ஸோ அப்போது எக்ஸ் இங்கிட்டு கொண்டு எம் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம் இன்ட்டு எக்ஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுறோம், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம். அப்போது இதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோ இல்லை நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்டை இங்கிட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா ரூட் ஆஃப் கே பை எம் ரேடியன் எஸ் மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ அதோட ஃப்ரீக்வன்சி எழுதுங்க. ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை 2π. அப்போ 1/2π போடுறோம். ஸோ அப்போ ரூட் ஆஃப் ஒமேகாவுக்கு பதிலாக கே பை எம் இன்ட்டு ஹெர்ட்ஸ். அடுத்தது ஆசிலேஷனோட டைம் பீரியட் பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 1/fனா எஃப் இஸ் ஈக்குவல் டு 2π. அப்போ 2π இன்ட்டு ரூட் ஆஃப் m பை கே செகண்ட். ஸோ அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட பீரியடோட டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூடுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ த oscillation is small. So அப்போ simple harmonic motion பொறுத்த வரைக்கும் x of t is equal to a sin omega t plus pi இல்லை அப்படின்னா a cos omega t plus pi. So a omega phi அப்படிங்கிறது constant term. So அப்போ x of t is equal to a sin omega t plus pi plus b cos omega t plus pi. So a and bங்கிறது constant term சொல்லிருக்கோம். Okay, so next நம்ம பார்க்க போகிறது vertical oscillation of the spring. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எப்படி தொங்க விட்ருக்காங்க, வெர்டிக்கலாக. ஹரிசாண்டல் அப்படின்னா சர்ஃபேஸ்லேயே ப்ளேஸ் ஆகிருக்கும், வெர்டிக்கல் அப்படின்னா தொங்க விட்ருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங், எந்த ஒரு மாஸும் இல்லாமல் அவங்களோட ஸ்ப்ரிங் இருக்கும்போது ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எதோட அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே சீலிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லென்த் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோடிங் மாஸ் MBL. ஸோ நம்ம ஆட் பண்ணுற இந்த மாஸ் தான் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட மாஸ் M அப்படிங்கிறது அதர் எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கில் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகும்போது அதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா L. ஸோ F1 அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ அப்போ மாஸ் M1 அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸை தான் அது ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். மேலே டயக்ராமில் ஃப்ரீ பாடி டயக்ராமில் சென்டரில் மாஸ் கொடுத்துருக்காங்க, மேலே மைனஸ் கே இன்ட்டு எல், கீழே பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ எப்படி எழுதலாம், F1 ப்ளஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகுறது ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். ஸோ அப்போ F1 ப்ரப்போர்ஷனல் டு L அண்ட் F1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு எல். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் கேஎல் ப்ளஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் இங்கிட்டு வரும்போது ப்ளஸ், அப்போ mg இஸ் ஈக்குவல் டு கேஎல், அப்போ m/k இஸ் ஈக்குவல் டு L/g. ஸோ ஓகே, அப்போ நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த மாஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது எப்படி ஆசிலேட் ஆகும், அப்போ அப் அண்ட் டவுனில் ஆசிலேட் ஆகும். ஸோ அப்போ அதோட ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரெச்சிங்கை பொறுத்து தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ டோட்டல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் என்னது, y ப்ளஸ் எல். அப்போ F2 ப்ரப்போர்ஷனல் டு y ப்ளஸ் எல். ஸோ F2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு y ப்ளஸ் எல். ஸோ கேவை உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் கேஒய் மைனஸ் கேஎல். ஸோ அப்போ மாஸ் வந்துட்டு அப்ளையோ
அப்லேயோ இல்லை டவுன்லேயோ போகும்போது எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சிலரேஷன் d²y/dt². ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் படி ஈக்குவேஷன் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? -ky minus kl plus mg is equal to m into d²y/dt². ஸோ அப்போ மாஸோட நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெச்சிங்கை பொறுத்து தான் இருக்குது. அப்போ F is equal to F2 plus mg. அப்போ F is equal to என்னது? -ky minus kl plus mg. ஸோ உங்களோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு அப்போசஸாக தான் இருக்கும். அப்போ F is equal to -ky minus kl plus kl. ஸோ அப்போ -kலும் plus kலும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? -ky. ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லாவில் இதை அப்ளை பண்ணுங்கள். F is equal to ma. அப்போ Fக்கு பதிலாக -ky m into d²y/dt². ஸோ m இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? d²y/dt² is equal to -k/m into y. ஸோ இந்த ஈக்குவேஷனை டைம் பீரியடுக்கு எழுதும் போது எப்படி எழுதலாம்? t is equal to 2pi root of m/k into second. அதே டைம் பீரியட் எழுதும் போது t is equal to 2pi root of m/k 2pi into இன்னொன்று என்ன பண்ணலாம்? l/g செகண்ட். ஸோ இதே கிராவிட்டி படி ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி படி நம்ம ஃபஸ்ட் டென்ஸில் படிச்சிருக்கோம். g is equal to 4pi² into l/t². ஓகே, ஸோ இதான் இங்கே ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். இப்போ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதோட காம்பினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோ இல்லை ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜர் த வேல்யூ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃபராக இருக்கும். ஸ்டிஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் ஸ்டிஃபர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று எலாங்கேட் கம்ப்ரஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு எலாங்கேட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? கேன் பி ஸ்ட்ரெச்டு ஆர் கம்ப்ரஸ்டு வித் தி லோயர் ஃபோர்ஸ். இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வே இருக்குது. ஒன்று ஸ்ப்ரிங் கேன் பி கனெக்டட் என் டு என், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் சீரீஸ் கனெக்ஷன் ஆல்டர்னேட்டிவ்லி. ஒன்று சீரீஸாக கனெக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டாக பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ரெண்டு விதமான ஸ்ப்ரிங் நம்ம கனெக்ட் பண்ணுறோமா? அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்ப்ரிங் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? சீரீஸ் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஸ்ப்ரிங்கோ இல்லை 2-3 ஸ்ப்ரிங்கோ அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி ஸ்ப்ரிங் என்ன சீரீஸில் ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நெட் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அதில் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாகவே மேத்தமெட்டிக்கலாகவே நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஈக்விவலண்ட் ஆர் அன்னோன் குவான்டிட்டி. ஸோ அப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்கோடது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா K1 அண்ட் K2. இதை நம்ம மாஸ் எம்மோட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ப்ரிங்கை வந்துட்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரைட் சைடில் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டும் கனெக்டட் பாயிண்ட்ஸாக மாறி த இஸ் நாட் ரிஜிட்லி ஃபிக்ஸட். அப்போ என்ன பண்ணிக்கா ரெண்டும் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கா, வேறு லென்த்தில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம x1 x2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் எடுத்துக்கும். அதோட ஈக்குவலிபிரியம் பொசிஷன் அண்ட் அன்ஸ்ட்ரெச்டு பொசிஷன். ஸோ இதோட நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா x is equal to x1 plus x2. ஸோ ஹூக்ஸ் லா பொறுத்த வரைக்கும் அதோட நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா F is equal to -ks x1 plus x2. ஸோ அப்போ x1 plus x2ங்கிறது என்னது? -f/ks. ஸோ சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் -k1 x1 is equal to -k2 x2 is equal to f. ஸோ அப்போ x1 is equal to என்னது? -f/k1. x2 is equal to என்னது? -f/k2. ஸோ அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எழுதும் போது எப்படி எழுதலாம்? -f/k1 -f/k2 is equal to -f/ks. அப்போ 1/f போயிடுச்சு அப்படின்னு இது என்ன இருக்கும்? 1/ks is equal to 1/k1 plus 1/k2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ks is equal to k1 k2 by k1 plus k2. ஸோ இதை நம்ம நியூட்டன் per செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சீரீஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னா 1/ks is equal to 1/k1 plus 1/k2 plus 1 etc. up to 1/ki. ஸோ அப்போ சமேஷன் I equal to 1 of n 1/ki. அப்போ k1 k2 அப்படிங்கிறது எது வரைக்கும் போகும்? kn வரைக்கும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா kன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ 1/ks is equal to n/k. இப்போ ks is equal to என்னது? k/n. ஓகே, ஸோ அப்போ
இது நம்ம எஃபெக்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது உங்களோட கான்ஸ்டன்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் லெஸ்ஸராக இருக்கும். ஸோ அப்போ k1 x1 இஸ் ஈக்குவல் டு k2 x2. ஸோ கம்ப்ரஸ்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் எலாங்கேட்டட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ரேஷியோவில் எழுதுகிறோம் அப்படின்னா x2 by x1 இஸ் ஈக்குவல் டு k1 by k2. ஸோ உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ப்ரிங்கில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ v1 இஸ் ஈக்குவல் டு 1/2 k1 x1 square and v2 is equal to 1/2 k2 x2 square. So the ratio எப்படி எழுதலாம்? v1 by v2 is equal to 1/2 k1 x1 square by 1/2 k2 x2 square is equal to k1 by k2 of x1 by x2 whole square. So இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? k2 by k1. ஓகே, ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன் பேரலல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதே மாதிரி தான் அப்படியே பாருங்கள், 2 ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறோம், இல்லை அப்படின்னா அது 2-3 அதிகமாக எடுத்துக்கிறோம். அதோட நெட் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணிக்காங்களா டயக்ராம் அப்படியே பாருங்கள். ஸோ இது எப்படி எழுதிக்கிறோம்? f is equal to minus kp into x. ஸோ அப்போ f is equal to minus k1x minus k2x. ஸோ கேன்சல் பண்ணோம்னா kp is equal to k1 plus k2. ஸோ அப்போ kp is equal to summation I equal to 1 of n ki. ஸோ அப்போ எல்லா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் ஐடென்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் தென் த இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேப்பா, ஸோ இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அடுத்து அனுப்பிச்சுடுறேன்ப்பா. தேங்க்யூ.